முக்கிய செய்திகள். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மாற்றமில்லை. திமுக பொதுக்குழுவில் தீர்மானம். சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் வழங்க தேசிய ஒழுங்குமுறை ஆணையம் பிரதமர் மன்மோகன் சிங் தொடங்கி வைத்தார். நிலம் பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்ட வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்யப்படுகிறது. கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவிற்கு நெருக்கடி முற்றுகிறது. பதவி விலக கோரி காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். காங்கிரஸ் உடனான கூட்டணியில் மாற்றமில்லை என்று இந்த கூட்டணி தொடரும் என்று திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்ததற்கு தானே காரணம் என்று அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். பரபரப்பான சூழ்நிலையில் கோவையில் திமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. 2 கூட்டங்களிலும் பேசிய பெரும்பாலான உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்து பேசினர். குறிப்பாக 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ராசா, கனிமொழி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டு கிடப்பதற்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் என்று பலரும் கருத்து தெரிவித்திருந்தனர். எனினும் நேற்று கூடிய பொதுக்குழுவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றும் கட்சித் தலைவராக கருணாநிதியே தொடர்வார் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் திமுகவை வலுப்படுத்த 7 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அடுத்த தலைவராக ஸ்டாலின் வர வேண்டும் என்று பலர் கோரிக்கை விடுத்ததால் அழகிரி கோபத்துடன் பொதுக்குழுவிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதாக கூறப்படுகிறது. மதிய உணவிற்கு பின்னர் கூட்ட அறைக்கு வராமல் மதுரைக்கு சென்று விட்டதாக தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்றும், ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கனிமொழி ஜாமீனில் வருவதற்கு சிபிஐ கடுமையான ஆட்சேபனை தெரிவித்திருப்பது இயற்கை நியதிக்கும் நியாயத்திற்கு எதிரானது என்ற தீர்மானம் இயற்றப்பட்டது. மத்திய அரசின் லோக்பால் சட்ட மசோதாவில் பிரதமரையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பொதுக்குழு வலியுறுத்துவதாகவும், இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்களை தண்டிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவில் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கச்சத்தீவினை இந்தியாவிற்கு திரும்பப் பெறும் வகையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவில் வலியுறுத்தப்பட்டது. தொழில் நிறுவனங்களுக்கு சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் வழங்க விரைவில் தேசிய ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் பேரிடர் நிர்வாகம், சட்டம் மற்றும் சமுதாயம் என்ற கருத்தரங்கு தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வந்தது. இதன் இறுதி நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது புதிய தொழில் நிறுவனங்களுக்கு சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி கிடைப்பதில் தாமதம், அனுமதி மறுக்கப்படுவது போன்ற புகார்கள் எழுந்து வருவதால் அவற்றை தவிர்க்க ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று கூறினார். இதுகுறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்த மன்மோகன் சிங், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு விரிவான சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள தீர்ப்பாயம் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் என்றும் தெரிவித்தார். கனிம வள ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் சுரங்க விதிகளை மீறி செயல்படுவதாகவும், வெளிநாடுகளுக்கு அதிக அளவு கனிமங்களை ஏற்றுமதி செய்து அதிக லாபம் சம்பாதிப்பதை குறைக்கும் வகையில் புதிய விதிகள் மாற்றி அமைக்கப்பட உள்ளது என்று பிரதமர் மன்மோகன் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். நிலம் பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்ட வரைவு மசோதா விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்காக விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. இதற்காக வழங்கப்பட்ட தொகை மிக குறைவு என்று கூறி
ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மிகப்பெரிய வன்முறை வெடித்தது. இதைத் தொடர்ந்து தனியாரிடமிருந்து பொதுப்பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது அதன் உரிமையாளர்களின் 80% ஒப்புதல் பெற வேண்டும் என்று இந்த புதிய சட்ட மசோதாவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நிலங்களை கையகப்படுத்துவது மற்றும் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது என்று பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் வகையில் இந்த மசோதாவில் வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு மற்றும் தனியாரால் கையகப்படுத்தப்படும் நிலம் அதன் உரிமையாளர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் பட்சத்தில் மாதந்தோறும் 2000 ரூபாய் வீதம் 20 ஆண்டுகளுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நில உரிமையாளர்களின் பாதுகாப்பு, கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு ஏற்ப சாலை வசதி, மின்சார வசதி, குடியிருப்பு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கூடுதலாக 1 ஏக்கர் நிலம் மாற்று இடங்களில் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட வரைவு மசோதா வரும் வாரத்தில் வெளியிடப்பட்டு பொதுமக்களின் ஆலோசனைகள் பெறப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுரங்க ஊழல் விவகாரத்தில் கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பா பதவி விலக கோரி பலரும் வலியுறுத்தி வருவதால் அவருக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் 1800 கோடி ரூபாய் சுரங்க ஊழலில் முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் அமைச்சர்கள் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய லோக் ஆயுக்தா நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து அவர் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு மட்டுமல்லாமல் பாஜகவில் உள்ள பலரும் எடியூரப்பா பதவி விலக வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். மேலும் எடியூரப்பா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சித் தலைவர் நிதின் கட்காரிக்கு பலரும் தகவல் அனுப்பியுள்ளனர். சுரங்க ஊழல் விவகாரம் குறித்த லோக் ஆயுக்தாவின் அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதன் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஆளுநர் பரத்வாஜ் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் லோக் ஆயுக்தாவின் அறிக்கை வெளியானது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று எடியூரப்பா கோரிக்கை விடுத்துள்ளார். ஆளுநர் பரத்வாஜை சந்தித்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எடியூரப்பாவை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளனர். தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி மீண்டும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தெலுங்கானா பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரும் போராட்டம் ஆந்திர மாநிலத்தில் தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளது. தனி மாநிலம் கோரிக்கையை வலியுறுத்தி தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சுமார் 101 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். இவர்களது ராஜினாமா கடிதங்களை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பரிசீலித்த அந்த மாநில சட்டமன்ற சபாநாயகர் மனோகர் அந்த கடிதங்களை ஏற்பதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டார். இந்நிலையில் தனி மாநில கோரிக்கைக்காக தங்களது பதவியை மீண்டும் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த தெலுங்கு தேசம் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் தெலுங்கானா விவகாரத்தில் மேலும் பரபரப்பு எழுந்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று வாதாட உள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்த ஊழல் குறித்து டெல்லி சிபிஐ நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது. இவ்வழக்கில் ராசா உட்பட மொத்தம் 14 பேர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிபிஐ தரப்பு வாதம் நீதிமன்றத்தில் முடிவடைந்தது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவருமே முறைகேடுகளில் ஈடுபட்டதற்காக வலுவான ஆதாரங்கள் உள்ளன என்று சிபிஐ வழக்கறிஞர் லலித் தனது வாதத்தை முடிக்கும் முன் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று குற்றவாளிகள் தரப்பு வாதம் நீதிமன்றத்தில் தொடங்க உள்ளது. அப்போது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்து ராசா வாதாட உள்ளார். சட்டப்படிப்பில் முதுநிலை பட்டம் பெற்ற அவர் தனக்காக வாதாட வேறு வழக்கறிஞர்கள் யாரையும் வைத்துக் கொள்ளாமல் தானே வாதாட உள்ளார். ராசா மீது மோசடி, கிரிமினல், சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை சிபிஐ சுமத்தியுள்ளது. இந்த ஊழல் வழக்கு பலவீனமாக இருக்கிறது என்று ஏற்கனவே ராசா தெரிவித்து உள்ளதால் பரபரப்பான வாதங்களை அவர் முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வருகிற மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் லோக்பால் மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு,
அணுசக்தியை முறைப்படுத்துவதற்கான மசோதா ஆகியவை வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படும் என்றும், விலைவாசி உயர்வு, மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் ஆகியவை பற்றியும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மாநில அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சுதந்திரமாக செயல்பட விடாமல் எதேச்சதிகார அரசாக முதல்வர் ரங்கசாமி செயல்படுவதாகவும் நாராயணசாமி அப்போது குற்றம் சாட்டினார். நில மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் திமுக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் இன்று சேலம் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நில மோசடி தனிப்பிரிவில் ஆஜராகிறார். சேலம் அங்கமால் காலனி மற்றும் பிரீமியர் மில் நில விவகாரத்தில் முக்கிய நபராக சிக்கியுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் மத்திய குற்றப்பிரிவு நில அபகரிப்பு மீட்பு குழுவில் இன்று ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஆஜராக உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் அதிக அளவில் கூடுவதற்கு வாய்ப்பு உள்ளதால் அங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படும் சூழல் உள்ளது. இதனால் முன்னாள் திமுக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்களின் பட்டியலை தயார் செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களை கண்காணிக்கவும், தேவைப்பட்டால் கைது செய்யவும் காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்திற்கு தேவையான மின்சாரம் வழங்கப்பட்ட பிறகே வெளிமாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பன்ருட்டியார் பேச்சு. புதிய பாடத்திட்டத்திற்கு எதிர்ப்பு. பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.